அன்பார்ந்த மாணவர்களே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பயிற்சி 4.1 உபவாசம் பார்க்க போகிறோம். 6 மீட்டர் மற்றும் 3 மீட்டர் உயரமுள்ள 2 செங்குத்தான தூண்கள் ஏசி மற்றும் ஏசி என்ற தரையின் மேல் படத்தில் காட்டியுள்ளவாறு ஊன்றப்பட்டுள்ளது எனில் ஒய்யின் மதிப்பு காண்க. பார்த்தீங்க அப்படின்னா ஏசி என்ற தரையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 செங்குத்தான தூண்கள். இப்போ 2 செங்குத்தானதுன்னா பி என்ற ஒரு தூணும் சரி ஆர்சின்ற இன்னொரு தூண் வந்து பார்த்தீங்கன்னா ஊன்றப்பட்டுள்ளன எனில் ஒய்யின் மதிப்பை காண்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒய்யோடைய மதிப்பை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ அந்த நம்ம ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிக்கிறோம். அந்த 2 தூண்களோட மதிப்பு 6 மீட்டர் மற்றும் 3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 2 vertical poles of height 6 meter and 3 meter are erected above a horizontal ground AC. அப்போ ஏசின்ற கிரவுண்டில் சரிங்களா, இதில் என்னன்னா போல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 6 மீட்ரு, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 மீட்ரு. அப்போ 6 மீட்டர் 3 மீட்டர்னு கொடுத்துருக்கும் போது ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒய். அப்போ ஒய்ன்ற வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அதோட தீர்வு எப்படி இருக்கும் அப்படின்னா, இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் சரிங்களா. இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பண்ணணும். 2 சிமிலாரிட்டி கண்டுபிடிச்சி அந்த 2 நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரேஷியோ அந்த விகிதமாக எழுதணுங்களா, அந்த விகிதமாக எழுத ரெண்டுமே ஆட் பண்ணணும். அப்போ இதில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னா பாருங்கள், ஏபிசி அப்படின்றதையும் அடுத்தது QBC இந்த ட்ரையாங்கிள் இருக்குது. இதை மாதிரி நான் சிமிலாரிட்டின்ற கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ ட்ரையாங்கிள் PACன்றது PAC இந்த பிக் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன் PACன்றது மற்றும் ட்ரையாங்கிள் QBCன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் அப்படியே ட்ரா பண்ணிக்கிறத ஸோ நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக அப்போ PACன்றது ஒன்று எடுத்துருக்கோம், இன்னொன்று QBC அப்படின்றது நம்ம எடுத்துக்கிட்டேன். இப்போ நமக்கு PAவோட மதிப்பு இருக்குது 6 இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா QB வந்து பார்த்தீங்கன்னா ஒய்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ அதை மட்டும் நம்ம எழுதிக்கிட்டோம். அப்போ அந்த ஒய்ன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ஏதோ ஒரு விதிமுறையில் வடிவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விதிமுறையில் வரணும். அப்போ விதிமுறையில் வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் ஏன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள், பீன்றது நமக்கு ரைட் ஆங்கிளாக இருக்குது, ஏன்றது ரைட் ஆங்கிள் இருக்குது. ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பர்பெண்டிகுலராக இருக்கும், இது ஒரு பர்பெண்டிகுலராக இருக்கும். அப்போ BAC வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்பெண்டிகுலரு. அப்போ PAC is equal to QBC. QBC இருக்குது, இது 90 டிகிரி. அடுத்தது Cன்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காமன் ஆங்கிளாக இருக்குது. PACயும் QCB வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஆங்கிளாக இருக்குது. ஏன்னா ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இதுதான் ஸ்டிச் பண்ணுது. அப்போ PAC இந்த PCAவும் QCBன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா Cன்றது வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஆங்கிளாக இருக்குது. அப்போ ரைட் பண்ணிக்கிறேன் PCAன்றது ஒரு ஆங்கிள், இன்னொன்று QCB இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஆங்கிளாக இருக்கிறனால சின்ன CCன்னு கிடைக்குது. அப்போ 2 ட்ரையாங்கிளுக்கு நமக்கு வந்து C வந்து காமன் ஆங்கிளாக இருக்குது. அப்போ AA சிமிலாரிட்டியில் இது வந்துடுது. AA விதிமுறைப்படி நமக்கு சிமிலாரிட்டி கிடையாது. வடிவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா AA விதிமுறைப்படி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் பை AA சிமிலாரிட்டி. இப்போ AA சிமிலாரிட்டியில் இருக்குது அப்படின்னா ட்ரையாங்கிள் PAC சிமிலாரிட்டி வடிவத்தவை ட்ரையாங்கிள் QBCன்னு இருக்குது. அப்போ இது சிமிலாரிட்டி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அப்போ பக்கங்களை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விகிதமாக எழுதலாம். அப்போ சைட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷியோவை நம்ம எழுத போகிறோம். அப்போ PAக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா PA பை QB. செகண்டு ACக்கு BC. AC எப்படியும் பிக் ட்ரையாங்கிள் தான் எடுத்துக்கணும். அப்போ AC பை BC. இப்போ PA நமக்கு என்ன இருக்குது 6ன்னு இருக்குது எழுதிக்கிறேன். QBன்னு இருக்குது, QBன்றது ஒய்ன்னு இருக்குது, ஒய்ன்னு எழுதிக்கிறேன். ACன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு AC அப்படியே இருக்குது, அப்படியே எழுதிக்கிறோம். அதே மாதிரி BCன்றதும் நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். இதை அப்படியே நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் 6/y. இதை ஈக்குவேஷன் நான் 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதே போல் செகண்ட் ஒன்று கண்டுபிடிக்கிறோம்.
அடுத்த ட்ரையாங்கிள்ஸ் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா சரிங்களா இந்த ட்ரையாங்கிள் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பாருங்க ஏசிஆர்ன்ற ட்ரையாங்கிளும் ஏபிக்யூன்ற ட்ரையாங்கிளும் எடுத்துக்கிறேன். அப்ப ட்ரையாங்கிள் ஏசிஆர் பிக் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன் ஏசிஆர்ன்றது அண்டு மற்றும் ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம் பிக் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம். சரி அடுத்து வந்து ஏபிக்யூன்றது எடுத்துக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி கியூபிசி எடுத்துட்டோம் அதனால ஏபிக்யூ எடுத்துக்கிறேன். அப்ப ஏபிக்யூ எடுத்துக்கிட்டேன் சரிங்களா. அப்ப நல்லா கவனிங்க ஏசிஆரும் ஏபிக்யூன்ற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம். அப்ப ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துட்டு இதுவும் நம்ம சிமிலாரிட்டின்னு கண்டுபிடிக்க போறோம். அப்ப இதுல நமக்கு என்ன பண்ணா அப்படியே டிரா பண்ணிக்கிறேன். அது இருக்கிற விஷயம் எப்படி பண்ணிக்கிறேன். அப்ப Q ஃபர்ஸ்ட் இருக்கிற பெருசு எடுத்துக்குவோம் ஆர் சி ஏ சரிங்களா. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் ஆங்கிளாக இருக்கும். அடுத்தது இதில் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஏபிக்யூவில் அதே ஏ பி கியூ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிளாக இருக்கும். இப்போ ஏன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமன் ஆங்கிள் ஆகிடும். அப்போ நம்ம ஆங்கிள் எழுதுகிறோம் ஆர்சிஏ இல்லை ஏசிஆர்னு எழுதலாம் எப்படின்னு எழுதலாம். சென்டரில் சி வரனால தான். அடுத்தது ஏபிக்யூ ஏபிக்யூ இது ரெண்டுமே 90 டிகிரி. இது 90 டிகிரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்றது இதில் காமன் ஆங்கிளாக இருக்கும். அப்போ ஆர்ஏசியோ கியூஏபியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமனாக ஏ வந்து காமன் ஆங்கிளாக இருக்குது. அப்போ ஆர்ஏசி இஸ் ஈக்குவல் டு கியூஏபி. அப்போ இது வந்து பொதுவான கோணமாக இருக்குது. இப்போ பொதுவான கோணத்துக்கு கழிச்சு அப்போ ஏஏ விதிமுறையில் இருக்குது. ஏஏ விதிமுறைப்படி by AA similarity அப்ப AA similarity இருக்குது. அப்ப triangle ACR similarity triangle ABQ இருக்கு. நம்ம அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா இதை விகிதமா எழுத போறோம். அப்ப இது வந்து வேல்யூ எதா இருந்தா பார்க்குறேன் BQ வந்து ஒரு A சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா AC CRன்ற வந்து பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் இதை எடுத்துக்கிறேன் BQ பிக் ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். அப்போ RC டிவைடட் பை இதே சைடுக்கு இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விகிதமாக இருக்குது. அப்போ QB. அடுத்தது AC டிவைடட் பை AB எப்படி திருப்பி எடுத்துக்கிறோம். இப்போ RCயோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடுறேன் 3A. QB வந்து பார்த்தீங்கன்னா YA ஈக்குவல் டு AC இதை அப்படியே திருப்பிக்கிறோம் AC by AB equal to then என்ன பண்ணா y வேரியபிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேல வர மாதிரி எழுதிக்கிறேன். சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படினா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் இதுல வந்து பாத்தீங்கன்னா 3/y இப்படி இருக்கு. வேரியபிள் மேல வர மாதிரி எழுதினா அப்படினா இது இந்த பக்கம் வந்துட்டா அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆயிரும். இது இந்த பக்கம் வந்து அப்படினா அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆயிரும். நான் அப்படியே என்ன பண்றேன் அப்படினா ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கிறேன் AB by AC அப்போ இது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆயிரும் y/3 இது ஈக்குவேஷன் 2. இதையும் நான் அப்படியே என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்கே போட்டுக்கிறேன். இது அப்படியே திருப்பிடுங்க. அப்போ AC/BC தான் ஃப்ராக்ஷனாக இருந்துச்சுன்னா ரெசிப்ரோக்கல் ஆயிடும். பின்னமாக இருக்கிறது வந்துச்சுன்னா தலைகிலியாக மாறிடும். இப்போ BC/AC y மேலே இருக்க மாதிரி எடுத்துட்டோம்னா நமக்கு சிம்ப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஈக்குவேஷன் 1. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ 2 ப்ளஸ் பண்ண போகிறேன். ஆடிங் 1 + 2 1 2 ஆட் பண்ணுறேன். LHSோட ஆட் பண்ணுறேன். இப்போ நமக்கு என்ன இருக்குது ஃபஸ்ட்டு வந்து என்ன BC/AC அந்த பக்கம் LHSயில் என்ன இருக்குது AB/AC இருக்குது அது எழுதிக்கிறேன் ஈக்குவல் டு RHS சைடில் என்ன இருக்குது y/6 இருக்குது y/6 ப்ளஸ்ஸு அதே பக்கம் RHSயில் y/3 இருக்குது அது எழுதிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏசின்றது நமக்கு இப்போ சேமாக இருக்குது சரிங்களா. அப்போ சேமாக இருக்கனால டிவைடட் பை ஏசி இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ AB + BCன்னு எழுதிக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6ன்றது எல்சியமாக எடுக்கிறோம் சரிங்களா. 6ன்றது எல்சியம் தான் இங்கே 6 இருக்குது. அப்போ அந்த y அப்படியே போட்டுக்கணும். இங்கே 6 இல்லை. அப்போ இங்கே டினாமினேட்டரில் 6 இல்லைனால சரிங்களா பகுதியில் 3 இருக்கனால இங்கே 6 வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2ஆல் மல்டிப்ளைனா 6 வந்துடும் சரி. அப்போ 2ஆல் பெருக்கிறோம் 3 2 6 அந்த 2 என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே எனக்கு 6 வோல்ட் டிவைட் பண்ணி போட்டேன்.
அப்போ அந்த 2 மட்டும் மேலே மல்டிப்ளை பண்ணா 2y கிடைச்சிரும். அப்போ 2y 1y கூட்டினோம் அப்படின்னா 3y. இப்போ 3y/6 இருக்கு. இங்கே பாருங்க ஏ பின்றது இது காமன் ஆங்கிளாக இருக்கும். அப்போ பின்றது காமன் ஆங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏசின்னு டேரக்டாக எழுதிக்கலாம். அப்போ ஏபி ப்ளஸ் பிசி வந்து பார்த்தீங்கன்னா பிஏ விட்டுட்டு ஏசின்னு டேரக்டாக எழுதிக்கோங்க. பின்றது பொதுவான கோணம்ன்றதுனால நம்ம என்ன பண்ணோம் ஏசின்னு டேரக்டாக எழுதிக்கலாம். இங்கேயும் ஏசின்னு போட்டுருக்கோம். அப்போ ஏசி என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே 1 வந்துடும். அப்போ 1 இஸ் இங்கே 3 டேபிள் அடிக்கிறேன். இங்கே 1 டைமு இங்கே 2 டைம் y/2. 2 கிராஸ் பண்ணுறோம். 1 2s are 2. அப்போ 2 = y. இது அப்படியே திருப்பி எழுதிக்கிறோம். y = 2. அப்போ அந்த வேல்யூ தான் கேட்டிருக்கான். இப்போ அந்த வேல்யூ சொன்னால் y = 2 கிடைச்சிடும். அப்போ therefore y = 2. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.